ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா விப்பட்டு. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. எழுந்த உடனே மார்னிங் ரொட்டீன். எழுந்த உடனே பார்க்குற தொண்டே வரல, பட்டு இப்படிதான் வருது. எதுக்கு வரல? நைட்டு சில்லுன்னு ஏதாவது தண்ணி அந்த மாதிரி குடிச்சிருப்பேன். இன்னைக்கு வந்து காலையில் மணி இப்போ 6 மணி ஆகுது. 6 மணிக்கு என்னை எழுப்பி விட்டாங்க. பட்டு நான் வந்து வச்சனை எழுப்பவே இல்லை, அவரே எழுது வந்து என் மேலே ஏறிக்கிட்டாரு. இப்போ வச்சனை வந்து பட்டைக்கிட்ட குடிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போகலாமா? நான் என்னென்ன பண்ணுறேன்னு. நீ தான் போகிற, நான் தம்பியை பார்த்துக்க போகிறேன். நான் பண்ணுறேன், என்னென்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், காலைல எழுந்த உடனே அம்மாவுக்கு வந்து டீ போடுவேன். டீ போட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு வாசல்லாம் பெருக்கணும். டீ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. பக்கத்தில் வந்து நேற்று சுட்டு இட்லி வந்து மீந்து போச்சு. அந்த இட்லி கொண்டாதான் அது. டீலாம் போட்டு முடிச்சுட்டு போயிட்டு வாசலில் தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பொட்டெல்லாம் வாஷ் பண்ணிடுவேன். போன ஃப்ரைடே அப்போ இந்த பொட்டெல்லாம் வச்சது. இப்போ வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டெப்பெல்லாம் அழகாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து வாசல் ஃபுல்லாக பெருக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச சின்ன கோலம். வாசல் பெருக்கக்குள்ளே தான் பார்க்குறேன், கால் என்னடா இது இப்படி இருக்கே முட்டையாக பார்க்கக்குள்ள. சரி, ஆமாம், கொலுசு வந்து 2 நாளைக்கு முன்னாடி அருந்துச்சு. அதனால் என்னுடைய காலை நான் பார்க்கக்குள்ள எனக்கு கொஞ்சம் நல்லா இல்லை, ஏன்னா மொட்டையாக இருக்க மாதிரி இருக்குது. கொலுசு அப்பப்போ பற்ற வைக்கிற அருந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் பற்ற வைக்கிறதா ஐடியா இல்லை. இதுக்கப்புறம் கொலுசை தான் மாற்றணும். சரி, அப்படியே வாசல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு கோலமும் போட்டு முடிச்சாச்சு. நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக அப்படியே ஒரு மாதிரி தொண்டை கட்டின மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே பேச தான் வாய்ஸே வந்துச்சு. அதனால தான் வாய்ஸ் ஓவர். அம்மாவுக்கு டீ வந்து வச்சுட்டு கொடுத்துட்டேன் அம்மாக்கிட்ட. உடனே டீலாம் வச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கிட்டே போவேன். போயிட்டு எல்லா இடத்தையும் வாரி போட்டு வாஷ் பண்ணிடணும். இங்கே தான் கொஞ்சம் வாஷ் பண்ணுவேன் டெய்லியும். சிங்க்கு கட்டுற வரைக்கும் இங்கே தான் வாஷ் பண்ணணும். வாரி போட்டு உட்காந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும். நம்மளுக்குலாம் நின்றுட்டு வாஷ் பண்ணால் தான் எனக்குலாம் பிடிக்குது. இன்னும் உட்காந்து வாஷ் பண்ணாலாம் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, பழகிடுச்சு உட்காந்து வாஷ் பண்ணுறது. சம்சாவா? சம்சா தானே தெரியும் எனக்கு. அப்பா காலையில் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தார். பஸ் ஸ்டாண்டில் வைக்கிற சம்சா தானே? சமோசா சூப்பராக இருக்கு. நானே காலில் இருந்து 2-3 சாப்பிட்டேன். சரி, நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. இந்தா கூட சாப்பிட கொடுத்துட்டு போ. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து சாதனை வேற முறைச்சிக்கின்னு இருக்குது. இன்னைக்கு பார்த்து சமோசாலாம் வந்துக்குது. காம்ப்ரமைஸ் ஆகிடுமா? அதெல்லாம் ஆயிடும், நீ போய் கொடுப்போ. சரி, கொடுங்க. மல்லியா காலெல்லாம் காட்டி தின்றியா? நான்லாம் டீசெண்டாக அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். வந்து எடுத்து சாப்பிட்டு போயின்னே இருப்பேன். சூப்பராக இருக்கு. பட்டு உனக்கு இந்த சமோசாலாம் உனக்கு பிடிக்கும்? இந்த பெருசா இருக்கும், பெரிய சமோசா இருக்குல்ல, அது வந்து டேஸ்ட் வராது. அது வந்து வெறும் உருளைக்கிழங்கு தான் போட்டு வச்சிருப்பாங்க. இது ஆனியன் சமோசா. பல்ல விளக்குனியா இல்லையா நீ? பொய் சொல்றியா? என்ன இது வந்து நீ டிஃபன் எடுத்துட்டு வர லேட் ஆகும் நினைச்சிட்டு தம்பிக்கு வந்து கேரட் பூரியும் பீட்ரூட் பூரியும் பண்ணலாம், புதுசா பண்ணலாம்னு சொல்லிட்டு கேரட்டு பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன். கோதுமை மாவு கொஞ்சம் தம்பிக்கு மட்டும்தான் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் பீட்ரூட்டை சீவி அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து கொஞ்சம் பீட்ரூட் பூரி, அதே மாதிரி கேரட் சீவி அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து கொஞ்சம் கேரட் பூரியும் ஒரு பண்ணி இப்போ எடுத்துட்டு வரோம். ஓகேவா? என்னதான் இது? விளக்கு மாவுக்கா? விளக்கு மாவு இல்லை, பீட்ரூட் பூரி. ரெட் கலர்ல வருமே, ரெட்டு கலர்ல வரும். இது வந்து பீட்ரூட் பூரி மட்டும் இன்னைக்கு பண்றேன். நாளைக்கு வந்து கேரட் பூரி பண்ணலாம். ஓகேவா?
இன்னும் ரெண்டுத்தையும் பண்ணிட்டா சாப்பிட மாட்டான் அவன். ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம், சாப்பிட்றதுனா டேஸ்ட் பண்ணும். சரி சீக்கிரம் போட்டு எடு, சீக்கிரம் போடு. உருட்டணும், பானையில் எண்ணெய் ஊற்றணும், அதுக்கப்புறம் தான் பூரியை போடணும். உருட்டு நீ மாட்டு உருட்டு. கலர் தோசை, வட்டை தோசை, நிலா தோசை. நான் எப்பவுமே வச்சனுக்காக மட்டும்தான் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன். நான் சாப்பிடணும்னா ட்ரை பண்ணுவேன். இவ்வளோ பெருசு எடுக்கக்கூடாதுப்பா, சின்னதாக தான் பூரி. அப்புறம் இதை வச்சுருக்கேன் போட்டா. கரண்டி சீக்கிரம் எடு வா. எண்ணெய் எவ்வளவு தரம் வச்சுக்கிற? அவ்வளவு எண்ணெய் தான், அதே அதிகம். அந்த எண்ணெய் இந்த 2-3 பூரிக்கு உனக்கு அரை வாடல் ஊத்துருமா? பூரி 2-3-4 பூரி வரும்ல? 4 பூரி வரும். 4 பூரி வரும். இப்போ வச்சனுக்கு முதல்ல 2 ஊட்டிடலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் சூடாக போட்டு 2 சாப்பிட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பூரி போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. 5 வந்துச்சு, 5 பூரி வந்துச்சு. 3 வச்சுட்டு வந்திருக்கேன், 2 மட்டும் இப்போ வச்சனுக்கு ஊட்டிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். வச்சனே ரிவ்யூ சொல்லுவோம். இப்போ அது ஒன்றும் இல்லை, குறிக்காத. சரி, அங்கே பாரு, கேரட் பீட்ரூட் எப்படி இருக்கு சொல்லு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்க. சாப்பிடாமலே சூப்பரா. எப்படி இருக்க? கை காட்டு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு இங்க பாரு. நல்லா இருக்கா? கிழங்கு எடுத்துட்டு வந்தியா பட்டு? கடையில இருந்து எடுத்துட்டு வந்த டிஃபன் பூரி கிழங்கு. இதை ஊற்றி பாரி வச்சு கூட்டிடுவேன் நான். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து மார்னிங் டிஃபன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க, டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மாமா வித் பட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.